அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேக்கரி ஸ்டைலில் பனானா மஃபின்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. லெஃப்ட் ஓவர் பனானா இருந்துச்சுன்னா, ரொம்ப பழுத்த பனானா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பில் ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இதில் 1/4 கப் தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துடலாம். நம்ம இப்படி சேர்க்க போவையில் கேக்கில் வந்து ஆங்காங்கே தட்டுப்படையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்ச வெட் இன்க்ரீடியன்ட்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மெல்லமாக சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். மெல்லமாக மிக்ஸ் பண்ணணும், வேகமாக பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு மஃபின்ஸ் வந்து நல்லா உப்பி வரும். இதில் 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்குங்க. மஃபின்ஸ் பேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக இருந்தாதேங்க நல்லாயிருக்கும். அதனால் பால் அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ நான் மஃபின்ஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நமக்கு 6 கப் கேக் வரும். இதில் நம்ம அந்த பேப்பரை அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரே மாதிரி மஃபின்ஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவனாக வரும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். கப்பு ஃபுல்லாமே நான் வைக்கிறேங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே நான் கொஞ்சம் கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வால்நட் இல்லைன்னா பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே நல்லாயிருக்கும். 3 டைம் தட்டிட்டு 210 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் நான் குக் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எல்லாமே பேட்டர்னால் தயார் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அழகாக உப்பி வரும். பேக்கரி ஸ்டைலில் பனானா மஃபின்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தால் 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். நான் ஓவனில் பண்ணனால 20 நிமிஷத்துலேயே எனக்கு பேக் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.